நீங்களும் அவங்களும் ஏற்றுறாங்க, நீங்களும் ஏற்றுனாங்க, நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறது? புரியுதா? இப்போ வந்து வேலை பார்க்குற உங்களுக்கு தான் இப்போ வயிற்றுல அடிச்ச மாதிரி. ஆமாம் ஆமாம். அதிகமாக கன்சியூமர் அதிகமாக இருக்கிறாங்க. 5 ரூபாய் ஏற்றினா கூட பல கோடி லாபம் கிடைக்கும். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் 100-200 ஏற்ற மாட்டானுங்க. இந்த மாதிரி அதிகமாக புழங்குறது பெட்ரோலும் இந்த மாதிரி இதுகள்லாம் ஏற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க, குறைக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பல கோடி வந்துடும் வருமானம். இது வந்து மத்திய அரசு தான் நம்ம மாநில அரசு வந்து அவங்க போய் அவங்க இது பட்ஜெட் போட்டு அவங்க இது சொல்லுவாங்க. ஆனா மத்திய அரசு வந்து என்னன்னா சாமானிய அடிப்படை ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரம் என்ன, அவனுடைய ஒரு நாள் வருமானம் என்ன, அதை அவங்க வந்து நினைக்கிறாங்களா நினைக்கலையான்றது தெரியல. ஜனங்களுக்கு பழகி போச்சு, வேற வழி இல்லாம இதுதான் புழங்கி ஆகணும். பல கோடிக்கு போனா கூட கவலைப்பட மாட்டாங்க, ஜனங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. வல்லரசு சும்மா சொல்லிக்க வேண்டியது. நாளுக்கு நாள் எல்லா ஊருமே எல்லா விலையுமே ஏறிட்டு இருக்குது. ஆனால் நாங்கள் மட்டும் ரேட்டு ஏற்றிட்டு தான் கஷ்டமாக கொடுத்துட்டு பண்ணிட்டாங்க. சிலிண்டர்லேருந்து அன்னாடு வாங்க பருப்புலேருந்து எல்லா விலையுமே ஏறிட்டு தான் போகுது. கொஞ்சம் கூட குறையிற அப்படின்னு. நான் நேற்று மகாபலிபுரம் சவாரி போயிட்டு வரும்போது கூட நான் ஆட்டோவில் வந்துட்டு இருக்கேன். ரோட்ல அந்த பிளாட்ஃபார்ம் ரோட்ல ஒரு சும்மா டென்ட் மாதிரி போட்டு அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. பணக்காரங்க தான் வாங்கிட்டு வரோம். நாங்கள் கஷ்டப்பட்டு இதில் விற்று சாப்பாட்டு பார்த்தோம்னா அதையும் சேர்த்து வச்சுருப்பாங்க. வாங்க முடியல ஒரு நாளைக்கு திருப்பி கேட்டோம்னா கொடுக்க மாட்டோம். ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். 818 ரூபா இருந்த கேஸ் விலை திடீர்னு இன்னைக்கு 50 ரூபா 50 பைசா ஏறி 868 ரூபாயா மாறி இருக்கு. இப்போ இந்த கேஸ் விலையேற்றத்தினால பொதுமக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் கிட்ட இருந்தே நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். திடீர்னு ஏற்றினா மக்கள்லாம் ரொம்ப கஷ்டம் படுறாங்க. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிப்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் தயங்குறாங்க. நல்லா காசு கொடுத்துருந்துக்கலாம். திடீர்னு இந்த மாதிரி விலையை ஏற்றிட்டா என்ன பண்ணுவாங்க மக்கள்? சொல்லு, நடுத்தர மக்கள்லாம். இப்போ ஏற்கனவே 1200 ரூபா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த கவர்மெண்ட் வரதுக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து 800 ரூபாயை குறைச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்துல 50 ரூபாய் ஏற்றிட்டாங்க. இது ஏறிக்கிட்டே இருக்குமா இல்ல இறங்குமா? இப்ப மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாங்க. ஏற்றினே தான் இருப்பானுங்க. 1000 ரூபாய்க்கு மேலே போயிடும் கண்டிப்பா. இப்போ இது உங்களுக்கு எப்படி இருக்கு? 50 ரூபாய் ஏற்றுனதுனால உங்களுக்கு பெரிய நஷ்டம் தான். கொடுக்குறவங்க கூட கொடுக்க மாட்டாங்கல்ல. 800 ரூபாய் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 50 ரூபாய் கொடுப்பாங்க. இப்போ ஏற்றதுனால உங்களுக்கு 50 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கையில எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நீங்களும் அவங்களும் ஏற்றுறாங்க, நீங்களும் ஏற்றுனாங்க, நாங்கள் எங்கே போகிறதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறது? புரியுதா? இப்போ வந்து வேலை பார்க்குற உங்களுக்கு தான் இப்போ வயிற்றுல அடிச்ச மாதிரி. ஆமாம் ஆமாம், எங்களுக்கு தான் அடி. கொடுக்குறவங்க கூட அவங்களும் பாவம்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு தானே 818 ரூபா 50 காசு இருந்து இப்போ 868 ரூபா சில்லறை ஆயிடுச்சு. கொடுக்குறவங்க என்னடா கஷ்டப்படுறான்னு வெயிலில் வரான்ட்டு கொடுக்குறாங்க 30 ரூபா. ஒரு சிலர் நான் இதுதான் கொடுப்பேன்னு கேட்குறவங்களாம் நான் கேட்கக்கூடாது, கேட்கவும் மாட்டாங்க. கேட்டாக்கா அவங்க பெரிய பெரிய ஆஃபீஸ்க்கெலாம் போயிடுவாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும். எதுக்கு? முட்டை விலை வந்து 5 ரூபாய் இருந்தது இல்லை, இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா முட்டை விலை வந்து 6 ரூபாய் இருக்குது, 1 ரூபாய் ஏறி இருக்குது. நார்மலாக வந்து விற்கிற ஒரு முட்டைக்கே வந்து 6 ரூபாய் 1 ரூபாய் ஏறும் போது வீட்டோட அத்தியாவசிய பொருள் கேஸு, ஸோ எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கேஸ் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணும் போது அதோட அத்தியாவசிய தேவை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரேட்டை ஏற்றிடுறாங்க. இப்போ அத்தியாவசிய பொருளுக்கே ரேட்டு ஏத்துறாங்க அப்படின்னா நம்ம மற்ற பொருளாக வாங்க முடியாதுல்ல. அத்தியாவசிய பொருளே நம்ம ரேட்டுக்கு அதிகமாக கொடுத்து வாங்குறப்போ இப்போ அரிசி பருப்பு இதெல்லாம் நமக்கு அத்தியாவசிய பொருள் இதாச்சு. இப்போ கேஸும் வந்து இதில் அத்தியாவசிய பொருளை சேர்ந்துருச்சு. இப்போ அத்தியாவசிய பொருள் ரேட்டில் ஏற்றும் போது நம்ம மற்ற பொருள்லாம் வாங்குற அளவுக்கு எப்படி நம்மகிட்ட பணம் இருக்கும்? பணம்ன்றது இல்லை ஜி, இங்கே நிறைய பேருக்கு வேலையே இல்லை, இங்கே வேலையே இல்லை. ஸோ என்னன்னா கிடைக்கிற வேலை கூட பார்த்தீங்கன்னா வருமானன்றது ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் பாருங்க, நான் எல்லாமே இப்போ சொல்லுவாங்க. இப்போ இது கேஸ் ஆட்டோவா பெட்ரோல் ஆட்டோவா? இது சிஎன்ஜி தான். சிஎன்ஜி தான், இதுவும் கேஸ் தான். இதுவும் கேஸ் தான். ஆக்சுவலாக என்னன்னா இது பெட்ரோலே ஓடும், கேஸ்லேயே ஓடும். இப்போ எல்பிஜி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் விற்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் விற்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா இப்போ எங்களுக்கே வந்து இந்த சிஎன்ஜின்றது எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி கிடையாது. இப்போ அண்ணா நகரில் ஒரு ஏரியாவில் தான் கிடைக்கும். ஓகே ஓகே. அம்பத்தூரில் போனால் ஒரு ஏரியாவில் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இது. ஆனா திடீர்னு இப்போ வந்து 50 ரூபாய் கேஸ் விலை ஏறிச்சு. 100 ரூபாய் குறைச்சிருக்கணும். பார்க்க போனா எலெக்ஷன் நெருங்குது இல்ல, பண்ணுவானுங்க, அப்புறம் திருப்பி ஏறிடும். ஒன்றும் செய்ய முடியாது, இதுதான் நடைமுறை. இது பழகி போச்சு எல்லாருக்கும். இன்னொன்று 200 ரூபாய் ஏற்றினாலும் வாங்கி தானே ஆகணும். அதுதான் இப்ப அந்த அத்தியாவசியங்கிறதுனால இப்ப எல்லாமே ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம ஒரு பணக்காரங்களா இருந்தா எப்படியோ ஒரு பொருளை வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சப்சிடி கொடுக்குறானுங்களா, என்ன பண்றது? நல்லா வளமா இருக்கிறவனுங்க அவங்களே வாங்குறானுங்க ரிட்டர்ன் காசை. அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? நம்மள மாதிரி இப்ப அவங்கள மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்கள், இப்ப கேஸ் போடுறவங்க, இவங்களோட நிலைமெல்லாம் எப்படி இருக்கும்? கஷ்டம்தான், பழகி போச்சு ஜனங்களுக்கு, ஒன்றும் சொல்ல முடியாது. அது அத்தியாவசியங்கிறதுனால, அத்தியாவசிய தேவை. ஏன்னா எல்லாரும் கட்ட அடுப்புல இருந்து கெரோசின்ல இருந்து மாறிட்டாங்க, பழகி போச்சு. இது 2000 ரூபாய் ஆனா கூட வாங்கி தான் ஆகணும், ஒன்றும் செய்ய முடியாது.
என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வருமானம் அவங்களோட தொழில் ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு வந்து வருமானன்றது ஒன்று அமைது. இப்போ நான் இன்னைக்கு 1000 ரூபாய் ஓட்டுறேன்னா இந்த 1000 ரூபான்றது மொத்தமாக என்னால் வீட்டுக்கு எடுத்து போக முடியாது. அந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குன்றது எங்களுக்கு தான் தெரியும். அது கடனாக இருக்கட்டும், வண்டி வாடகையாக இருக்கட்டும். இப்போ என்னோட ஓன் வீக்கல் கிடையாது, இது வாடகை வண்டி தான். ஸோ இப்படி இருக்கும் போது ஒரு கேஸ் அவங்க ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா அது எல்லாமே எங்கள் தலையில தான் வந்து விடியுது. நான் இன்னைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 500 ரூபாய் சம்பாதிக்கும் போது அது இன்னைக்கு ஒரு பொழுது தான் அது காலியாகும். ஏன்னா நான் பேச்சுலர் கிடையாது, நான் ஃபேமிலி மேன். ஸோ எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு பால் பாக்கெட்லேருந்து முட்டையிலேருந்து அவங்க ஸ்கூல் போகிற எல்லா விஷயமும் நாங்கள் செஞ்சு தான் ஆகணும். எங்களுக்கு என்ன இருக்கும் போது ஒன்றுமே இருக்காது, கடன் தான் இருக்கும். இது வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க மட்டும் கிடையாது ஜி, எல்லா தொழிலும் இருக்கவங்க தான் இருக்கும். மிடில் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, மிடில் கிளாஸ்க்கு வராது. மிடில் கிளாஸ்க்கு வந்து வரோன்றது அது வேற. ஏன்னா அவங்க பட்ஜெட் போட்டு கரெக்டாக இது பண்ணுவாங்க. மிடில் கிளாஸ் கீழே இருக்காங்க பாருங்க, எங்களா மாதிரி அவங்க தான் பிரச்சனை. பூ தான் வியாபாரத்தை பார்த்துன்னு கொடுக்குறோம். ஒரு முளம் என்ன 10 ரூபாய் கேட்குறாங்க, 20 ரூபாய் கேட்குறாங்க. இதில் என்ன எங்களுக்கு வருமானம் வருது? ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி ஒரு பணக்காரங்களா இருந்தா கேஸ் எவ்வளவு ரேட் ஏத்தினாலும் வாங்கிப்பாங்க. இப்போ நம்மள மாதிரி பூ விற்கிறவங்க இல்ல சாதாரண வேலை பார்க்குறவங்களுக்குலாம் இப்போ 50, 100, 200 ஏத்திக்கிட்டே இருந்தா இது எப்படி பாக்குறீங்க? இது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு? ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, நிறைய கஷ்டம். அப்பப்போ ஏறிக்கினே இருந்த கேஸுகள்லாம் அப்போ எப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு தானே இருக்கிறோம். பணக்காரங்க தான் வாங்கிட்டு வரோம். நாங்கள் கஷ்டப்பட்டு இதில் விற்று இது சாப்பாட்டு பார்த்தோம்னா அதையும் சேர்த்து வச்சு வாங்கணும். வாங்க முடியல ஒரு நாளைக்கு. திருப்பி கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. அந்த டைமுக்கு வாங்கினா தான் அதில் எல்லாம் அவங்களே எடுத்துக்குவாங்க கேஸ்காரங்க. ஜாஸ்தியாக இருந்தால் பேஜார் தானே. இப்போது எல்லாம் இல்லாதப்பட்டவங்க வெயில் நேரம் வேலை வாய்ப்பு இல்லை இருக்கிறாங்க, ஏற்றினா அது கஷ்டம்தான். குறைக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியில இருக்கும்போது நிறைய ஏற்றிருந்தாங்க, 1200 ரூபாய்க்கு மேல இருந்துச்சு. திடீர்னு எலெக்ஷன் வந்தப்போ 800 ரூபாய்க்கு குறைச்சாங்க. இப்போ மறுபடியும் 50, 100 இப்படியே ஏத்திட்டே போனோம்னா இன்னும் 4 வருஷத்துல 1300, 1400 கூட வர வாய்ப்பு இருக்கு. இப்போ இன்னும் அதிகமாயிட்டே இருந்தா இப்போ சாமானிய மக்களாக நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்? இது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் கஷ்டம் தான். முடிஞ்சாலும் குறைச்சி தான் பண்ணணும், குறைக்கணும். ஏற்றக்கூடாது கேஸ் வேலையை. ஏற்றலாம், அவங்களும் கட்டுப்படியாலும் ஏற்றுவாங்க. போய் முடிஞ்சாலும் குறைச்சி மக்களுக்கு நல்லது செய்யும். அதுதான் நாட்டோட நிலைமை. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ வந்து 1200 ரூபா கேஸ் விலை இருந்துச்சு. திடீர்னு வந்து அவங்க எலெக்ஷன் டைம்ல என்ன பண்ணாங்கன்னா 800 ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க. நாங்க இதுக்கு அப்புறம் வந்து கேஸ் விலை ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பீரியட்ல ஒரு 500 ரூபாய் 570 ரூபாய் இருக்கும்போது இதே பிஜேபி கத்திட்டு தானே இருந்தாங்க. இவ்வளவு விலை விற்கிறாங்க, மக்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்ட்டு. இவங்களும் வந்து அதுதான் செய்வாங்க. ஏன்னா இது வந்து அதிகமா கன்சியூமர் அதிகமா இருக்கிறாங்க. 5 ரூபாய் ஏற்றினா கூட பல கோடி லாபம் கிடைக்கும். பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் 100, 200 ஏற்ற மாட்டானுங்க. இந்த மாதிரி அதிகமா புழங்குறது பெட்ரோலும் இந்த மாதிரி இதுகள்லாம் ஏத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, குறைக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே பல கோடி வந்துடும் வருமானம். அதுதான் கண்ட்ரோல். ஜனங்களுக்கு பழகி போச்சு, வேற வழி இல்லாம இதுதான் புழங்கி ஆகணும். இது பல கோடிக்கு போனா கூட கவலைப்பட மாட்டானுங்க, ஜனங்களை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. வல்லரசு சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். வண்டியும் ஓட்ட முடியல, கேஸ் வந்து வீட்டில் சமையலும் வந்து ஒழுங்காக செய்ய முடியல. பழைய மாதிரி கிச்சன் வந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வண்டி ஓட்டினாலும் கேஸ் போட்டு தான் ஓட்டுறதா இருக்குது. அந்த கேஸுக்கு தேவையான கூலி நம்மளுக்கு சரியாக வரமாட்டேங்குது. என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளும் எவ்வளோ வந்து ஓலா வந்து ஊபர் தான் ஓட்டுன்னு இருக்கிறோம். ஓலாவில் வந்து ஊபரில் வந்து பைசா வந்து 15 கிலோமீட்டருக்கு 550 ரூபா தரேன். நான் கட்டுப்படியாகும், வாழ்க்கையே கஷ்டமாகுது. இப்போ ஏற்கனவே பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது 1200 ரூபாய் வரைக்கும் கேஸ் ரேட் இருந்துச்சு. திடீர்னு எலெக்ஷன் வந்த உடனே 800 ரூபாய்க்கு குறைச்சாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு 1 வருஷம் கூட ஆகல, 50 ரூபாய் ஏத்திட்டாங்க. இன்னும் ஒரு 4 வருஷம் போக போக இதே மாதிரி ஏத்திக்கிட்டே இருந்தா நம்ம நிலைமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நிலைமைனா தான் போகும். நம்ம வந்து ஹை லெவலில் இருக்கிறோம், எப்பவுமே ஹை லெவலில் தான் இருக்கணும். லோ லெவலில் இருக்கணும், லோ லெவலில் தான் இருக்கணும். மிடில் கிளாஸ் இருக்கிறோம் பார்த்தியா, அவன் தான் கஷ்டப்படணும் கடைசி வரையும். அவன் மேலேயும் போக மாட்டான், கீழே போக மாட்டான். நடுத்தரமாக வந்து மாட்டின்னு முழிக்கிற ஒரு ஆள் நம்ம தான், ஒரு ஆள் தான் மாட்டின்னு முழிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த கேஸ் ரேட்டு குறையணுமா இல்லை இப்படியே இருந்தா? குறைஞ்சது வாழ்க்கை தர நம்மளுக்கு நல்லா இருக்கும், அவ்வளோதான். நாளுக்கு நாள் எல்லா ஊர்லுமே எல்லா விலையுமே ஏறிட்டு தான் இருக்குது. ஆனால் நாங்கள் மட்டும் ரேட்டு ஏற்றி விட்டா கஸ்டமர் வந்து இது பண்ணிட்டாங்க. சிலிண்டர்லேருந்து அன்னாடு வாங்குற பருப்புலேருந்து எல்லா விலையுமே ஏறிட்டு தான் போகுது. கொஞ்சம் கூட குறையிற ஒரு விலையே இல்லை. வாரத்துக்கு ஒரு வாட்டி சிலிண்டர் ஏற்றிட்டு தான் இருக்காங்க கம்மியாக. இப்போ இதுக்கு முன்னாடி 1200 ரூபாய் வரைக்கும் போன வருஷம் வித்துட்டு இருந்தது. திடீர்னு வந்து எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் 800 ரூபாய் குறைச்சாங்க. இப்போ வந்து 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க. இன்னும் 4 வருஷம் கழிச்சு ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கடை வச்சிருக்கிற உங்களோட நிலைமெல்லாம் எப்படி இருக்கும்? என்ன அப்படிதான் வீடு பக்கம் பார்த்து போக வேண்டியது என்னன்றது. இப்போ நீங்க எவ்வளவு சிலிண்டர் எடுப்பீங்க ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு நாங்கள் 2 சிலிண்டர் யூஸ் பண்ணுறோம். 2 சிலிண்டர் யூஸ் பண்ணி ஆகணும்.
அப்போ நீங்க எவ்வளவு பொருளோட ரேட் நீங்க ஏத்துவீங்களா? அப்போ நாங்க அதே ரேட்டுக்கு தான் வித்துட்டு இருக்கோம். எங்க ரேட்டு ஏத்தினோம்னா இது கஸ்டமர் வர்றது வாடிக்கையாளர் ரொம்ப கம்மியாயிடுறாங்க. அதனால வேற வழி இல்லாம நாங்க அந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம். நான் சிலிண்டர் விலையெல்லாம் ஏறிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கோம். இது வந்து மத்திய அரசு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா மாநில அரசு வந்து அவங்க போய் அவங்க இது பட்ஜெட் போட்டு அவங்க எதுவும் சொல்லுவாங்க. ஆனா மத்திய அரசு வந்து என்னன்னா ஒரு சாமானிய அடிப்படை ஒரு மனுஷனுடைய வாழ்வாதாரம் என்ன, அவனுடைய ஒரு நாள் வருமானம் என்ன, அதை அவங்க வந்து நினைக்கிறாங்களா நினைக்கலையான்றது தெரியல. அதான் முன்னாடியே சொன்னல, ஒரு முட்டைக்கே வந்து ஒரு 50 பைசா ஏற்றும் போது ஒரு கேஸ் எல்லாம் அவங்க சும்மா விடுவாங்களா? 1300 சில்லறை இருந்த கேஸ். அதுதான் இப்ப அடுத்த கேள்வி கேட்க வந்தேன். 1300 ரூபாய் கிட்ட போன அவங்க தான் இப்ப அப்பயும் ஆட்சியில இருந்தாங்க. திடீர்னு எலெக்ஷன் வந்தப்போ 800 ரூபாய்க்கு 500 ரூபாய் குறைக்க முடிஞ்ச அவங்களால ஏன் திடீர்னு 50 ரூபாய் ஏத்திக்கிட்டே போக முடியுது? இப்போ நீங்க மத்திய அரசு நான் சொன்ன பாத்தீங்களா, நம்ம இந்தியா விட்டு கொஞ்சம் வெளியில போய் பாருங்களேன். தங்க விலை வந்து 70,000 ரூபாய் கிட்ட போன தங்க விலை திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு 1400 ரூபாய் கிட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா தங்க விலை குறையும்ன்றதே கணிக்கிறாங்க. ஆனா அது உண்மையா போயான்னு தெரியாது. ஆனா எத்தனை பேரால வந்து 70,000 ரூபாய் கொடுத்து தங்கத்தை இன்னைக்கு ஒரு இதுல வாங்க முடியும்? நம்ம ஆசைப்படலாம், பரவாயில்ல. ஆனா தங்கமும் கேஸும் ஒண்ணு கிடையாது. ஆனா கேஸ் வந்து இப்ப எல்லார் வீட்லயும் வாங்கியே ஆகணும். அதுதான் ஒரு சாமானிய வீட்டுல கூட வாங்கி ஆகணும். இப்போ தங்கன்றது நீங்க வந்து எல்லார் வீட்லயும் வாங்க சொல்றீங்கல்ல, என்ன விஷயம்னா அந்த தங்கத்தோட நிலைமை வந்து கேஸோட நிலைமை தான். ஏன்னா எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பசங்க இல்லாம இல்ல, ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் இன்னைக்கு வந்து தங்கத்தை தான் எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி தான் என்னோட தேவைகளும். சரிங்களா? கேஸ்ன்ற தேவையும் அதே தான். எல்லார் வீட்லயுமே வந்து இப்போ எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ரீசனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ஞாபகம் வருது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த மாதிரி கேஸ் காலி ஆகுது, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா வாங்க பாரு, ஒரு 900 ரூபாய் கூட நான் வாங்கணும். அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க. ஆனா ஓட்டி உக்காந்து சம்பாதிக்கிற எங்களுக்கு தானே தெரியும். ஏன்னா இப்ப நான் முன்னாடியே சொன்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்ப எந்த கமிட்மெண்ட்டே இல்லைன்னா என்னால ஈஸியா கொடுக்க முடியும். ஆனா நான் வண்டி வாடகையும் கொடுத்துட்டு இந்த வண்டிக்கு கேஸும் போட்டுட்டு, ஏன்னா இந்த வண்டி பாத்தீங்கன்னா 100 ரூபாய்க்குள்ள முடியாது. இது எவ்வளவு ஃபில் ஆகும்னா 350 ரூபா, 400 ரூபாய், 420 ரூபாய் ஃபைனல். அதான் நான் இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நாங்க குறைச்சிருவோம், இதுக்கப்புறம் ஏத்த மாட்டோம், படிப்படியா இன்னும் குறைப்போம்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு 50 ரூபாய் ஏத்திட்டாங்கன்னா இன்னும் ஒரு 4 வருஷம் 2030 எவ்வளவு ஏத்துவாங்க? பல தடவை குறைச்சிருக்காங்க. 50 ரூபா குறைப்பாங்க, பாத்தீங்கன்னா திடீர்னு 110 ரூபாய் ஆயிடும். இப்போ வந்துட்டு ஸ்டாண்டர்டா ஒரு வருஷமா இதே ரேட்ல கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் நெருங்குது, கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. மொத்தமா சேர்த்து வச்சு வாங்கிடுவாங்க. அது 4 வருஷத்துக்குள்ள இன்னும் ரேட் அதிகமா ஏறும்ன்றீங்க. எவன் வந்தாலும் வாங்கிடுவான். இவங்க மட்டும் இல்ல, காங்கிரஸே வந்தாலும் வாங்கிடுவான். நான் நேற்று மகாபலிபுரம் சவாரி போயிட்டு வரும்போது கூட நான் ஆட்டோல வந்துட்டு இருக்கேன். ரோட்ல அந்த பிளாட்ஃபார்ம் ஓட்டுற ஒரு சும்மா டென்ட் மாதிரி போட்டு அந்த ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க உள்ள உட்காந்து ஜாலியா விளையாடுறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கே கஷ்டமா இருக்கு. என்னடா ஒரு வீட்டுல நான் வாடகை 7000 ரூபாய் கொடுத்து இருக்கிறேன். ஸோ என்னாலே அந்த சந்தோஷம் இல்லை என்கிட்ட. ஆனா அந்த மாதிரி இருந்தா இவ்வளவு சந்தோஷப்படுறாங்கல்ல அப்படின்னு மக்களும் ஏத்துக்கணும். அரசாங்கமா அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷத்தையும் கொடுக்கணும். கேஸ் விலை ஏத்தணுமா குறைக்கணுமா? ஏத்துறது சரியா இல்ல குறைச்சே ஆகணுமா? இல்ல அது குறைக்கணும் தான். ஏன்னா நீங்க அதான் சொல்ற பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் இங்க வந்து பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது தவிர பிரச்சனை குறையல. வருமானம் கம்மியாயிட்டே இருக்கிறது தவிர ஏறல. அதனால மக்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்சது. எலெக்ஷன் டைம்ல தான் நாங்க இறக்குவோம், எலெக்ஷன் டைம் முன்னாடி நாங்க இறக்குவோம்லாம் சொல்லக்கூடாது. எப்பவுமே ஒரே ஒரு இதுவா முடிஞ்ச அளவுக்கு மக்களோட குறைய வந்து கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி இருக்கணும்.